ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரா குக்கிங் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான நாட்டுக்கோழி சூப்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது அப்பா பண்ணது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழியை நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, தக்காளி ஒரு மீடியம் சைஸில், மிளகு, பூண்டு, இஞ்சி, வரமிளகாய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது இதெல்லாம் தனித்தனியாக நம்ம இடித்து வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம், நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் இந்த மாதிரி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், இஞ்சியும் பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இதில் நம்ம இடித்து வச்ச மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதில் இப்போது தக்காளியும் வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கறி வந்து சாஃப்டாக வேகும். இப்போது இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இடித்து வச்ச மிளகு, சீரகம், சோம்பே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண எண்ணெய் அதுவே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறி வெந்துருச்சு, சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது எங்கள் அப்பாவோட ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.